உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. Hi viewers, this is Durga. Welcome to our channel Max with AKA. இன்னைக்கு நம்ம பார்க்க போற சாப்டர் 10th Maxல chapter 2 numbers and sequenceல exercise number 2.2. இதுல வந்து question number 4 க்கு போலாம் வாங்க. So if 13 8 2 4 which is equal to 2 into 3 2 to the power a into 3 to the power b, then find a and b. So இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த 1 3 8 2 4 இவங்க வந்து 2 டேபிள்ஸாலையும் 3 டேபிள்ஸாலையும் டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ எத்தனை வாட்டி உங்களால 2 டேபிள்ஸால டிவைட் பண்ண முடியும், எத்தனை வாட்டி 3 டேபிள்ஸால பண்ண முடியும், அதுதான் இங்க பவர்ல வந்து இது பண்ணியிருக்காங்க. பிகாஸ் நம்ம ப்ரீவியஸ் சம்ல வந்து இந்த பவர்க்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன். நீங்க பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் பேஸ்ட் பண்றேன், நீங்க போயிட்டு ஒரு வாட்டி ரீசெக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா 4th சம்ம கண்டினியூ பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ சொல்யூஷனை பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து 1 3 8 2 4க்கு லாங் டிவிஷன் மெத்தட்ல இதோடைய பிரைம் ஃபேக்டர்ஸ்லாம் முதல்ல கண்டுபிடிச்சிடலாம். மேக்ஸிமம் நீங்க 2 3 ஆல மட்டுமே பண்ணுங்க. பிகாஸ் நமக்கு 2 3 மட்டும் தான் ஆன்சர் இந்த क्वेश्चनல a b ஓட வேல்யூ கேட்டிருக்காங்க. சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் நான் வந்து 2 ஆல 1384 824 பண்றேன். சோ அப்படி பண்ணும்போது என்ன கிடைக்கும்னா எனக்கு 6 9 1 2 வரும். அகைன் 2 ஆல பண்றேன் 3 4 5 6 கிடைக்கும். அகைன் 2 1 7 2 8 அகைன் 2 ஆல டிவைட் பண்றேன் 864 அகைன் 2 ஆல பண்றேன் 432 again 2 ஆல பண்றேன் 216 again பாத்தீங்கன்னா 2 ஆல தான் 108 வரும். மறுபடியும் 3 ஆல 36 times again 3 ஆல 12 times 3 ஆல மறுபடியும் 4 times மறுபடியும் 2 ஆல 2 times. இங்க பாத்தீங்க அப்படின்னா எத்தனை 2 இருக்குன்னு கால்குலேட் பண்ணுங்க. சோ 1 2 3 4 5 6 7 8 9. சோ 9 2s இருக்கு. So 2 to the power 9. நான் ஏன் இத 2 to the powerல 3 to the power 2 3ல மட்டும் டிவைட் பண்றேன்னா எனக்கு क्वेश्चनல இந்த ரெண்டு டேபிள் மட்டும் தான் இங்க வந்து வந்திருக்கு. சரிங்களா? சோ நீங்க அதை கண்டுபிடிச்சீங்கனால டைரக்டா உங்களோட ஆன்சர் வந்துரும். சோ பாத்தீங்கன்னா 2 வந்து 9 டைம்ஸ் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். 3 வந்து பார்த்தோம்னா 3 டைம்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம். சோ 2 க்கு பவருக்கு மேல என்ன நம்பர் இருக்கோ அந்த வேல்யூ தான் a கான வேல்யூ. சரிங்களா? சோ அப்ப a ஓட வேல்யூ வந்து 9, b ஓட வேல்யூ பாத்தீங்க அப்படினா 3. ஓகேங்களா? So moving on to the next question, question number 5. If px1 to the power x1 into p2 to the power x2 into p3 to the power x3 into p4 to the power x4 which is equal to 113400, where p1 p2 p3 p4 are primes in ascending order. So அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா p1 p2 p3 p4 வந்து prime numbers ன்னு சொல்லிட்டாங்க. அதுவும் ascending orderனா சின்னதுல இருந்து பெருசா வருது. ஓகேங்களா? and x1 x2 x3 x4 are integers. Find the value of p1 p2 p3 p4 and x1 x2 x3 x4. so இதோட values என்ன அப்படின்றத கண்டுபிடிக்க சொல்றாங்க. so இதோட சொல்யூஷன் பார்க்கலாம். முதல்ல நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா லாங் டிவிஷன் மெத்தட்ல இத ஃபேக்டரைஸ் பண்ண போறோம். சோ அப்படி ஃபேக்டரைஸ் பண்ணும்போது நான் சொன்ன மாதிரி பிரைம் நம்பர்ஸை மட்டும் வச்சு ஃபேக்டரைஸ் பண்ணுங்க, காம்போசிட் போக வேண்டாம். சோ 2 ஆல எத்தனை வாட்டி இது ஈவன்ல இருந்து பண்ண முடியுமோ 2 ஆல அது மாதிரி 2 ஆலயே பண்ணிட்டு வாங்க. சோ 2 ஆல பண்ணும்போது 56700 வரும். மறுபடியும் 2 ஆல 28350 வரும். மறுபடியும் 2 டைம்ஸ் 14175 வரும். அத 5 டேபிளால பண்றேன் ஏன்னா லாஸ்ட் நம்பர் 5. சோ 5ல பண்ணும்போது 2835 வரும். மறுபடியும் 5ல 567. இப்போ வந்து இது எந்த டேபிள்னு சொல்லிட்டு யோசிக்க வேணாம், ஜஸ்ட் ஆட் பண்ணுங்க. சோ நீங்க ஆட் பண்ணீங்க அப்படினா 18 வருது. 18 can divided by 13 sorry 18 can divided by 3. சோ 3 டேபிளால நம்ம டிவைட் பண்ணலாம். சோ 3 பண்ணும்போது 189 again 3 ஆல 63 times again 3 ஆல 21 times again 3 ஆல 7 times. இப்போ வந்து இதோட ஃபேக்டரைசேஷன் பண்ண நம்பர்ஸ் எல்லாத்தையும் நீங்க வந்து ரெகுலரைஸ் பண்ணி எழுதுங்க. ஏன்னா இது அசெண்டிங் ஆர்டர்ல எழுதணும்ன்றதுனால சின்னதுல இருந்து பெருசுக்கு போங்க. 2 வந்து நான் 3 டைம்ஸ் யூஸ் பண்ணிருக்கேன். சோ 2 to the power 3. 3 4 டைம்ஸ் யூஸ் பண்ணதுனால 3 to the power 4. 5 2 டைம்ஸ்ன்றதுனால 5 to the power 2. again 7 வந்து 1 டைம்ன்றதுனால 7 to the power 1. இப்போ பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஆன்சர் கிடைச்சிட்டு இருக்கும். p1 p2 p3 p4 கான வேல்யூ என்னன்னா 2 3 5 and 7. சொன்ன மாதிரி இது பிரைம் நம்பர்ஸ் தான். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம இது அசெண்டிங் ஆர்டர்ல தான் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து x1 x2 x3 x4 கான வேல்யூஸ் பாத்தீங்க அப்படின்னா இந்த பவருக்கு மேல என்ன வந்திருக்கோ அதுதான் அதோட வேல்யூ. சோ 3 4 5 சாரி 3 4 2 1. சோ இதுதான் வந்து அந்த பவர்ஸ்க்கான வேல்யூ போட்டு அதுதான் p1 p2 p3 p4 னு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? சோ மூவிங் ஆன் டு தி क्वेश्चन நம்பர் 6. 6க்கு போலாம். Find the LCM and HCF of 408 and 170 by applying the fundamental theorem of arithmetic. ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக் அப்படின்னா
1 விட கிரேட்டரா இருக்கிற எல்லா நம்பர்ஸும் யூனிக் ப்ராடக்டா இருக்கிற எல்லா நம்பர்ஸுமே ஒன்னு பிரைம் நம்பர்ஸா இருக்கணும், இல்லனா பிரைம் நம்பர்ஸ் கூட எக்ஸ்ட்ரா கான்ஸ்டன்ட் வச்சு மல்டிப்ளை பண்ற டேர்ம்ஸா இருக்கணும். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இதோட LCMயும் HCFயும் கண்டுபிடிக்க போறேன். ஸோ 408 லாங் டிவிஷன் மெத்தட்ல போடுறேன். ஸோ 2 2 2 3 2 டைம்ஸ் வந்து 204, அகைன் 2 டைம்ஸ் 102, அகைன் 2 டைம்ஸ் 51 டைம்ஸ், அகைன் 3 டைம்ஸ் 17. 17ஓட விட்டுடலாம் ஏன்னா திஸ் இஸ் அ பிரைம் நம்பர். ஓகேங்களா? அகைன் 2 ஆல இது 170 2 ஆல பண்றேன். ஸோ 85 டைம்ஸ், 5 ஆல பண்றேன் 17 டைம்ஸ், இங்கேயும் 17ஓட கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுல HCF என்னன்னு பார்க்கலாம். ஸோ HCF என்ன அப்படின்னும் போது இதை வந்து நீங்க வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிருங்க. அது இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிடலாம். 2 வந்து 3 டைம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், இன்டூ 3 இன்டூ 17. அதே மாதிரி 2 1 டைம் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 2 இன்டூ 5 இன்டூ 17. HCF எழுதும் போது காமன் ஃபேக்டர் எழுதும் போது ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் எழுதும் போது எது லீஸ்ட் பவரோ அதை தான் எழுதணும். இப்போ 2 to the power 3 இருக்கு, 2 இருக்கு, இதுல எது லீஸ்ட்னு பாத்தீங்கன்னா 2. ஸோ அதை மட்டும் நான் 1 டைம் எழுதிக்கிறேன். அதே மாதிரி 3 வந்து இங்க இல்லவே இல்லை, ஸோ எழுதக்கூடாது. 5 வந்து மேல இல்லவே இல்லை, அதையும் எழுதக்கூடாது. 17 எழுதிக்கலாம். அப்ப 217 சார் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 34. ஸோ 34 தான் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் லீஸ்ட் காமன் ஃபேக்டர் என்னன்னு பார்க்கலாம். லீஸ்ட் காமன் ஃபேக்டர் என்னன்னு பார்க்கும்போது இதுல பாத்தீங்க அப்படின்னா எதுல இது கிரேட்டஸ்ட் வேல்யூ இருக்குமோ, இப்ப வந்து 2 to the power 3 ஆர் 2 to the power 1 எதுல எது கிரேட்டஸ்ட்? 2 to the power 3 தான் கிரேட்டஸ்ட். ஸோ அதை தான் நீங்க எழுதணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 3 வந்து அதாவது இங்க இல்லைனாலும் ஒன்ஸ் இந்த ரெண்டு காம்பினேஷன்ல ஏதாவது ஒரு வாட்டி வந்துச்சுனாலே அதை நீங்க வந்து எழுதணும். ஸோ 3 நான் எழுதிக்கிறேன், 17 அங்க எழுதிக்கிறேன், அகைன் 5 எழுதிக்கிறேன். ரிப்பீட் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? இந்த ரெண்டுத்துலயும் வரும்போது ரிப்பீட் பண்ண வேண்டாம். அதுல எது ஹையஸ்டோ அதை எழுதுனா போதும். ஸோ 2 to the power 3 into 3 into 5 into 17. ஸோ இது எப்படி கால்குலேட் பண்ணணும்னா 2 வந்து 3 டைம்ஸ் ஆல்ரெடி நீங்க எப்படி பண்ணணும். 2 into 2 into 2 into 3 8 3s ஆர் பண்ணுங்க. 8 3s ஆர் 24, 24 into 5 அகைன் into 17 பண்ணோம்னா நம்மளோட ஆன்சர் பார்த்தோம்னா 2040. ஓகேங்களா? தேங்க்யூ.